நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லினக்ஸ் கமாண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து WSL எப்படி இன்ஸ்டால் பண்ணி VS கோடை இன்டகிரேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து லினக்ஸ் கமாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லினக்ஸ் கமாண்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, நம்ம கம்ப்யூட்டர்ஸில் வந்து 2 டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா GUIன்னு சொல்லுவோம். GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இப்போ நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம விஷுவலாக சில விஷயத்த பண்ணுவோம். அதை மவுஸ் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுற விஷயத்தோட பேர் தான் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து சில கிராஃபிக்கல் பேக்கேஜஸ் தேவைப்படும். இப்போ எப்படின்னு பார்த்துக்கிட்டா வந்து நம்மளுக்கு ஃபோல்டர்ஸ் இருக்கும், நம்மளுக்கு வந்து ப்ரௌசர்ஸ் இருக்கும், இப்போ வந்து நம்மளுக்கு ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு சில ஃபைல் சிஸ்டம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுற விஷயத்தோட பேரை வந்து GUIன்னு சொல்லுவோம். GUI யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கமாண்ட்ஸ் தேவை கிடையாது. அப்போ நம்ம கமாண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸ் இருக்குது. அது பேர் தான் CLI. CLI அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். அது என்ன கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்? கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்னால், இப்போது நம்ம இந்த மாதிரி ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம GUIயில் வந்து நம்ம ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணணும், இல்லை ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணால் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஆனால் நம்ம வந்து CLIயில் வந்து அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண மாட்டோம். அதுக்கு சில கமாண்ட் பாஸ் பண்ணுவோம். அந்த கமாண்ட் வச்சு நம்ம பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நம்ம வந்து ஏன் வந்து GUI இருக்கும்போது நான் CLI யூஸ் பண்ணணும்னு. இப்போது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட OS இருக்கும்போது அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் நீங்கள் சம்டைம்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போது சர்வர் மாதிரி விஷயத்தை ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து CLI தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தேவைப்படும். ஸோ இன்றைக்கி நம்ம சில CLI வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி இந்த CLIயில் நம்ம லினக்ஸ் கமாண்ட்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, நம்ம விண்டோஸில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எப்படி WSL இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதனால் அதுலேயும் நம்ம லினக்ஸ் கமாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதே லினக்ஸ் கமாண்ட் தான் வந்து நம்மளுக்கு மேக் OSலும் இருக்கிறதுனால நம்ம லினக்ஸ் கமாண்டை பார்த்தாலே ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கமாண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா PWD. இந்த PWD அப்படின்னா என்னென்னா ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு சொல்லுவோம். இப்போ இதை எப்படி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, உங்கள் VS கோடை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த VS கோடில் டெர்மினலில் இப்போ PWD அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் home/harish ஃபோல்டரில் இருக்கேன். இந்த home/harish ஃபோல்டர் என்னென்னா, இப்போ என்னோடய கரண்ட் ஃபோல்டர். இந்த ஃபோல்டரில் தான் இப்போ என் டெர்மினல் இருக்குது. ஸோ நான் ஒர்க் பண்ணுற எல்லா விஷயமும் இந்த ஃபோல்டரில் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்மளோட கரண்ட் ஃபோல்டரை பார்க்குறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா PWD யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கமாண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டா LS. இந்த LSங்கிறது என்னென்னா லிஸ்ட்டு கமாண்டு. இப்போது என்னோட இந்த ஹரிஷுங்கிற ஃபோல்டருக்குள்ளே எனக்கு என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது இல்லை ஃபோல்டர்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணணுன்னா நான் லிஸ்ட்டுன்னு கொடுக்கலாம். LS அப்படின்னு டைப் பண்ணி நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா உள்ளே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட அந்த ஹோம் ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். இதே மாதிரி வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த LSக்கு பதிலாக நீங்கள் Lன்னு கொடுத்து கூட என்ட்ரு கொடுக்கலாம். ஸோ இந்த பின்னாடி ஸ்லாஷ் இருக்கிற எல்லாமே ஃபோல்டர்ஸு, இந்த ஸ்லாஷ் இல்லாத எல்லாமே ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை பார்த்த உடனே. நெக்ஸ்ட்டு கமாண்ட் என்னென்னா மேக் டைரக்டரி. அது என்ன மேக் டைரக்டரி? மேக் டைரக்டரினா, இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் புதுசாக நம்ம கம்ப்யூட்டரில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மேக் டைரக்டரி கமாண்டை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பார்க்கலாம். இப்போ டெர்மினலை கிளியர் பண்ணுறதுக்கு Ctrl+L கொடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போது நான் புதுசாக உள்ளே வந்து ஒரு டைரக்டரி வந்து இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த டைரக்டரிக்கு நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா mkdir மேக் டைரக்டரி. இப்போ அந்த ஃபோல்டரோட நேம் நான் என்ன கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னா நியூ ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அங்கே உள்ளே வந்து ஃபோல்டர் க்ரியேட் ஆகிரும். எப்படி க்ரியேட் ஆகிடுச்சுன்னு நான் செக் பண்ணுறது அப்படின்னா, நான் திருப்பி லிஸ்ட் கமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எல்லா ஃபோல்டரும் காட்டும். இதில் நியூ ஃபோல்டர்னு நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த நியூ ஃபோல்டருக்குள்ளே போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா CD. இந்த CDங்கிற மீன்ஸ் என்ன அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ CDன்னு கொடுத்து அந்த நியூ ஃபோல்டரோட நேமை நான் டைப் பண்ணிட்டு நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ என்னோட டெர்மினல் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே ஸ்விட்ச் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம நியூ ஃபோல்டருக்குள்ளே ஸ்விட்ச் ஆகிட்டோன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம அகைன் PWD கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒர்க்கிங் ஃபோல்டர், இப்போ நம்ம டெர்மினல் வந்து நியூ ஃபோல்டருக்குள்ளே ஸ்விட்ச் ஆகிட்டுன்னு PW கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே home/harish/நியூ ஃபோல்டர்னு காட்டுது. அப்போ நம்ம இப்போ வந்து நியூ ஃபோல்டருக்குள்ளே ஸ்விட்ச் ஆகிட்டோம்.
அப்போ நம்ம இப்போ வந்து சிடி கமாண்டையும் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கமாண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா டச். இந்த டச்சுங்கிற கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போது என்னோட இந்த நியூ ஃபோல்டருக்குள்ளே வந்து லிஸ்ட் பண்ணி பார்த்தா உள்ளே எதுவுமே இல்லை. இப்போ நான் எப்படி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு மைக் டைரக்டரி கொடுத்தோம். அப்போ ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா டச்சு, ஃபைல் நேம் வந்து நியூ ஃபைல் டாட் டெக்ஸ்ட் ஃபைலாக நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதில் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதை நான் எப்படி லிஸ்ட்டு பண்ணி பார்க்குறதுக்கு திருப்பி எல்எஸ் தான் கொடுக்கணும். எல்எஸ் கொடுத்தோம் அப்படின்னா கீழே அந்த நியூ ஃபைல் வந்து இங்கே ஷோ ஆகுது. ஸோ அப்போ இப்போ நம்ம வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேக் டைரக்டரி யூஸ் பண்ணுவோம். ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு டச் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கமாண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நானோ. இந்த நானோங்கிற கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது நம்ம இந்த ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு, நம்ம இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும். இப்போ நானோ நியூ ஃபைல். இப்போ இந்த நானோங்கிற கமாண்ட் பின்னாடி அந்த ஃபைல் நேம் கொடுத்து நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இங்கே சிஎல்ஐயில் வந்து நம்மளுக்கு அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிரும். இந்த ஃபைலுக்குள்ளே வந்து நான் ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் வந்து சேஞ்ச் பண்ண அப்புறம் சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஓ கொடுக்கணும். இப்போ கண்ட்ரோல் ஓ கொடுத்த அப்புறம் இந்த ஃபைலை நான் ரைட் பண்ணலாமான்னு கேட்குது. நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலை விட்டு வெளில வந்துடும். இப்போது இதுதான் வந்து நீங்கள் ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி மாடிஃபை பண்ணுறதுக்கான மெத்தடு. அப்போ ஒரு ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா, நீங்கள் மேக் டைரக்டரி கொடுத்து பின்னாடி அந்த ஃபோல்டரோட நேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். இதே அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் சிடி கொடுத்து அந்த ஃபோல்டரோட நேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடும். இதே உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா டச்சுன்னு கமாண்ட் கொடுத்து பின்னாடி அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் க்ரியேட் ஆகும். இதே நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி மாடிஃபை பண்ணணுன்னா நீங்கள் நானோன்னு கொடுத்து பின்னாடி இந்த ஃபைல் நேமை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து சிஎல்ஐயில் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடலாம். இப்போ நான் அந்த ஃபைலுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு நான் பார்க்கணும். பட் ஆனால் நான் அதை ஓப்பன் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம் விரும்பலை. அப்போ நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலான்னா கேட்டுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த கேட்டுங்கிற கமாண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா சிஏடி கேட்டுன்னு கொடுத்து பின்னாடி அந்த ஃபைலோட நேம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு டெர்மினலில் பிரிண்ட் ஆகும். இப்போ அந்த ஃபைலில் என்ன கண்டென்ட் இருக்குன்னா ஹலோ வேர்ல்டுன்னு கண்டென்ட் இருக்குது, இது எனக்கு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்எம் ரிமூவ் ஃபைல். இப்போ வந்து எனக்கு இந்த ஃபைல் எனக்கு வேணாம், எனக்கு இந்த நியூ ஃபைலுங்கிற இந்த ஃபைல் எனக்கு வேணாங்கிற பட்சத்தில் நான் வந்து ஆர்எம் நியூ ஃபைல்னு என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபைல் வந்து உள்ளே டெலிட் ஆகிரும். ஸோ ஆர்எம்ங்கிற கமாண்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து டெலிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நான் இந்த ஃபோல்டரை விட்டு நான் இப்போ வெளில வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னோட பேரண்ட் ஃபோல்டருக்கு நான் போகிறதுக்கு, தட் மீன் இதுக்கு முன்னாடி உள்ள ஃபோல்டருக்கு நான் போகிறதுக்கு என்ன பண்ணலான்னா சிடி டபுள் டாட், இந்த டபுள் டாட் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட டெர்மினல் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ஃபோல்டருக்கு ஸ்விட்ச் ஆகிடும். தட் மீன் பேரண்ட் ஃபோல்டருக்கு ஸ்விட்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பிடபிள்யூடின்னு டைப் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து home/harish இருந்தோம், இப்போ திருப்பி நம்மளுக்கு home/harishக்கே வந்துட்டோம். இதுவே வந்து எனக்கு இப்போ இந்த ஃபோல்டரை டெலிட் பண்ணணும், இப்போ நான் வந்து இந்த க்ரியேட் பண்ண ஃபோல்டரை டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணலான்னா rmdir, இப்போ அந்த ஃபோல்டர் நேம் என்ன நியூ ஃபோல்டர்னு கொடுத்தோம். இப்போ நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து டெலிட் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த நியூ ஃபோல்டர் வந்து எங்கேயுமே இருக்காது. ஸோ அப்போ ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணணுன்னா மேக் டைரக்டரி கொடுக்கணும். இதுவே வந்து ஒரு ஃபோல்டர் டெலிட் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் டைரக்டரி கொடுக்கணும். இதே ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா டச் கொடுத்து க்ரியேட் பண்ணணும். இதுவே வந்து எனக்கு ஒரு ஃபைலை டெலிட் பண்ணணுன்னா அதுக்கு ரிமூவ் கொடுத்து டெலிட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கமெண்ட் பார்க்க போகிறோன்னா காப்பி. இப்போ வந்து நம்ம திருப்பி வந்து இப்போ டெர்மினலை க்ளியர் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி நான் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மேக் டைரக்டரி, ஃபோல்டரோட நேம் வந்து டெஸ்ட் ஃபோல்டர். இப்போ உள்ள ஃபோல்டர் க்ரியேட் ஆச்சான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து எல்எஸ் கொடுத்தோம் அப்படின்னா டெஸ்ட் ஃபோல்டர்னு எங்கேயாச்சும் க்ரியேட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இங்கே டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. பட் இது ஃபோல்டரான்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியறதுக்கு ஜஸ்ட் எல்என்னு கொடுத்து டைப் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த பின்னாடி ஸ்லாஷ் இருந்தால் அப்போ இது ஃபோல்டர் தான். எனக்கு இந்த ஃபோல்டருக்குள்ளே ஸ்விட்ச் ஆகிறதுக்கு சேஞ்ச் டைரக்டரி, இப்போ டெஸ்ட்டுன்னு கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு அந்த டெஸ்ட் டைரக்டரிக்குள்ளே வந்து ஸ்விட்ச் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி வந்து டெர்மினலை க்ளியர் பண்ணிக்கலாம். இப்போ டெர்மினலை க்ளியர் பண்ண அப்புறம் திருப்பி நான் எல்எஸ் கொடுத்தேன்னா உள்ளே ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு உள்ளே நான் ஒரு ஃபைலை வந்து இப்போ நான் வந்து கொடுக்க போகிறேன். ஃபைலோட பேர் என்ன கொடுக்கலான் இருக்கேன்னா டச் ப்ரோக்ராம் டாட்
டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ உள்ளே இருக்கான்னு பார்த்தா உள்ளே எனக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஃபைலை வந்து என்னோடய ஹோம் டைரக்டரிக்கு வந்து நான் காப்பி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி மீன்ஸ் ஜஸ்ட் காப்பின்னு அர்த்தம். இப்போ இதை காப்பி பண்ணுறப்ப இந்த சிபி அதுக்கப்புறம் எந்த ஃபைலில் நீங்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். இப்போ program.txt ஃபைலை தான் இப்போ நான் வந்து காப்பி பண்ண போகிறேன். எங்கே பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய பேரண்ட் டைரக்டரி பண்ண போகிறேன். ஸோ அப்போ என் பேரண்ட் டைரக்டரி நான் எப்படி போகிறது, டபுள் டாட் கொடுத்தா என்னோடய பேரண்ட் டைரக்டரிக்கு போயிடும். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபைல் வந்து என்னோடய பேரண்ட் டைரக்டரிக்கு காப்பி ஆகிருக்கும். ஸோ இதை நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா எல்எஸ் என்னோடய பேரண்ட் டைரக்டரி. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா program.txt சொல்லிட்டு இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த லிஸ்ட்டுங்கிறத வந்து நீங்கள் வந்து இப்படி மேனிபுலேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஃபோல்டரோட பாத் இருந்துச்சு அப்படின்னா எல்எஸ் கொடுத்து அந்த ஃபோல்டரோட பாத் போட்டாலே அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து என்னென்ன இருக்கும், அதாவது என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக காப்பி பண்ணுற மெத்தடு. இப்போ நான் வந்து இந்த டைரக்டரியை விட்டு வெளில வந்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டெஸ்ட்டுங்கிற டைரக்டரியை திருப்பி நான் டெலிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கமாண்ட் என்ன அப்படின்னா rmdir. இப்போ அந்த டைரக்டரியோட பேர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன்னா இந்த டைரக்டரியை டெலிட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இந்த டைரக்டரிக்குள்ளே வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அப்போ இந்த டைரக்டரி நான் ரிமூவ் பண்ணணும், அதாவது உள்ள ஃபைல் இருக்கும்போது நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த ரிமூவ் டைரக்டரி ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் ஃபைல் கொடுத்து அதை ரிக்கர்சிவாக பண்ணணும். இப்போது இந்த rmங்கிறது ஃபைலை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளது. இந்த ஆருங்கிற ஃப்ளாக் என்னென்னா ரிக்கர்சிவ்னு சொல்லுவோம் இதை. ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலை உங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவாக வந்து டெலிட் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த ஃபோல்டர் வந்து உள்ளே இருக்காது, டெலிட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஃபைல் இருக்கும்போது அதை கமாண்ட் லைன் வச்சு டெலிட் பண்ணுற மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைலை எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட்டு ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். mkdir program. ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபோல்டர் உள்ளே இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டர் வந்து எனக்கு உள்ளே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த program.txt ஃபைலை இந்த ப்ரோக்ராம்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே வந்து நான் மூவ் பண்ண போகிறேன். அப்போ மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா mv program.txt இதை நான் எங்கே மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரோக்ராம்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ண போகிறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இந்த program.txt ஃபைல் வந்து இங்கே இருக்காது. இது எங்கே இருக்கும் அப்படின்னா இப்போ அந்த ப்ரோக்ராம்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே வந்து அந்த program.txt ஃபைல் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு ஃபைலை வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸோ இதுக்கு நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்னா mvங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன கமாண்ட் பார்க்க போகிறோம்னா இப்போ நம்ம டிவைஸில் என்ன ஃபைல் சிஸ்டம் இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு dfன்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம டெர்மினலில் வந்து dfன்னு டைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல் சிஸ்டம் எல்லாமே காட்டும். இப்போது நம்மளோட ஓஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கிறது, நம்மள்ட்ட வந்து எவ்வளோ ஸ்பேஸுங்கிற ஃபைல் சிஸ்டம் வந்து இந்த dfங்கிற கமாண்ட் கொடுத்தா உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட்டு கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா sudo. இந்த சூடோங்கிற கமாண்ட் என்னென்னா இப்போது நம்மளுக்கு வந்து ரூட் ஆக்சஸ், அதாவது நம்ம விண்டோஸில் வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ரூட் அட்மின் சொல்லிட்டு நம்ம லினக்ஸில் இருக்கும். ஸோ இந்த ரூட் ஆக்சஸ் கொடுக்குறதோட பேர் தான் என்னென்னா சூடோங்கிறது. இந்த சூடோங்கிறத எப்படி யூஸ் பண்ணுவோங்கிறத ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு கமாண்ட் என்னென்னா ஏபிடிங்கிறது என்னென்னா ஒரு பேக்கேஜ் மேனேஜர் கமாண்டு. இப்போது நம்மளுக்கு வந்து நம்ம லேப்டாப்பில் சில பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த ஏபிடிங்கிற கமாண்டை இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஏபிடி இன்ஸ்டால். அப்போ ஏபிடிங்கிறது என்னென்னா பேக்கேஜோட டைப்பு, இன்ஸ்டாலுங்கிறது நான் அதை இன்ஸ்டால் பண்ண சொல்லி கமாண்ட் கொடுக்குறேன். இப்போ என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னா ஆக்டேவ்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா பெர்மிஷன் டினைன்னு சொல்லிட்டு எரர் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதை நான் ரூட் ஆக்சஸ் கொடுத்து ரன் பண்ணணும். இப்போ நான் ரூட் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா sudo apt. அப்போ ஏபிடிங்கிற பேக்கேஜ்லேருந்து இன்ஸ்டால். இப்போ நான் ஆக்டேவ்னு கொடுக்குறேன். இப்போ என்ட்ரு பண்ணேன்னா என்னோட பாஸ்வேர்ட் கேட்குது. இப்போ நான் என் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பேக்கேஜ் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கிறதுனால எனக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகலை. பட் இதே மாடலில் தான் வந்து நம்ம லினக்ஸில் ஒரு ப்ரோக்ராமையோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரையோ இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பேசிக்காக என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரூட் ஆக்சஸ் கொடுக்கணும். அது என்ன ஃபைல் டைப், அதாவது இப்போது அது என்ன பேக்கேஜ் டைப்பு, ஏபிடியா. இதே மாதிரி வந்து இன்னொன்று இருக்குது நம்மளுக்கு லினக்ஸில், அது வந்து நம்ம ஸ்னாப்புன்னு சொல்லுவோம். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஏபிடி,
இன்னொன்று வந்து ஸ்னாப்னு ஒரு பேக்கேஜ் டைப் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பேக்கேஜ் டைப்லேருந்து நம்ம எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா sudo, அதுக்கப்புறம் அந்த பேக்கேஜோட டைப்பு எய்தர் அது வந்து ஸ்னாப்பாக இருக்கலாம், இல்லைனா வந்து அது ஒரு ஏபிடியாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டால், அதுக்கு பின்னாடி அந்த பேக்கேஜோட நேம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்க்கலாம், இங்கே நான் ஸ்னாப்னு கொடுக்கும்போது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் பேக்கேஜ் மேனேஜர்ஸ் வந்து உங்களுக்கு லினக்ஸில் இருக்குது. ஸோ இதே மாதிரி பேக்கேஜ் மேனேஜர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு மேக்கில் இருக்குமான்னு கேட்டால், மேக்கில் வந்து ப்ரீவ்னு சொல்லிட்டு ப்ரீவ்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் டைப் இருக்கும். ஸோ மற்றபடி எல்லா கமாண்ட்ஸுமே வந்து மேக்குக்கும் சேம் தான், எக்ஸப்ட் இந்த ப்ரீவ் கமாண்டை தவிர்த்துட்டு. ஸோ வந்து அப்போ லினக்ஸில் நான் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை WSL இன்ஸ்டால் பண்ணணும், ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஸ்னாப்பையோ இல்லை வந்து நீங்கள் ஏபிடியோ யூஸ் பண்ணிக்கலாம். இதே உங்கள் WSL 1 வந்து உங்களுக்கு ஸ்னாப் வந்து ஒர்க் ஆகாது. இதே WSL 2னா ஸ்னாப் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் லினக்ஸில் இந்த ஸ்னாப் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து லினக்ஸில் வேறு டெஸ்க்டாப் போகிறீங்கன்னா அதுக்கு வேறு பேக்கேஜ் டைப் இருக்கும். மேக்கில் வந்து இதுக்கு நம்ம வந்து ப்ரீவ்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நீங்கள் லினக்ஸ் கமாண்ட் பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.